கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். நாம் இன்றைக்கு பார்க்க போகும் டாபிக் என்னவென்று பார்ப்போமா? மாசி மகம், அதனுடைய சிறப்பு, அதனுடைய வரலாறு, அது ஏன் வந்தது, எப்படி வந்தது என்பதை பற்றி நாம் இந்த ஆடியோக்களில் கேட்போம். வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். மாசி மகம் என்பது பிரபலமான விழாவாகும். மாதத்திலே மகத்தான மாதம் என்னவென்றால் அது மாசி மகம்தான். இம்மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் 2 மடங்கு பலன்களை பெறலாம் என்பது ஐதீகம். ஓகே, வாருங்கள் மாசி மகத்தை பற்றி சில தகவல்களை பார்ப்போம். மாசி மகம் என்பது மாசி மாத பௌர்ணமியோடு கூடி வரும் மக நட்சத்திர நாளில் இந்துக்களால் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பான நாளாகும். தமிழ்நாட்டில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோவிலில் மாசி மகம் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெறும். அன்றைய தினத்தில் யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதை, சிந்து, காவேரி போன்ற 12 நதிகளும் மக்கள் கழுவிய பாவச்சுமைகளை அகற்றி புனிதம் பெற அங்கு வந்ததாக கூறப்படுகிறது. நாளில் எல்லோரும் கடலில் நீராடி நற்பேறு பெறுவர் என்பது ஐதீகம். மாசி மகத்தினுடைய வரலாறை பற்றி பார்ப்போமா? மாசி மகம் கொண்டாடப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறதாமாம். அதனை பற்றி பின்வருமாறு பார்க்கலாம். ஒரு காலத்தில் வருண பகவானை பீடித்த பிரம்மஹத்தி அவரை கடலுக்குள் ஒளித்து வைத்திருந்தது. அப்போது வருண பகவான் சிவபெருமானை, நீயே என்னை காப்பாற்றப்பா என்று வேண்டினாராம். அதனை அறிந்த சிவபெருமான் வருண பகவானை காப்பாற்றினாராம். அவரை விடுவித்த தினம்தான் மாசி மகம் ஆகும். அப்போது வருணன் சிவபெருமானை அன்றைய தினத்தில் புண்ணிய தீர்த்தத்தில் நீராடுபவர்களுக்கு பாவங்களை நீக்கி அவர்களுக்கு வீடு பேற்றை அருளும்படி வேண்டினானாம் வருண பகவான். உடனே சிவபெருமான் அவ்வாறே வரமளித்தாராம். எம்பெருமான் சிவனார் உலகத்தை அழித்து மீண்டும் உருவாக்க திட்டமிடுவதை உணர்ந்த பிரம்மன் உடனே அவரிடம் மீண்டும் உலகத்தை உருவாக்குவது எப்படி என கேட்டாராம். சிவனும் பிரம்மாவிடம் ஒரு கும்பத்தில் அமிர்தத்தை நிரப்பி அதை மேரு மலையின் உச்சியிலே வைத்து விடுங்கள் என்று கூறினாராம். பிரளயத்திற்கு பிறகு உலகம் அழிந்து நிலையில் மீண்டும் அதனை உருவாக்க இந்த அமிர்த கலசத்தை வைத்த இடத்திலிருந்து உபயோகிக்க கூறினாராம். நீ வச்சுடு, அதாவது என்ன சொல்கிறான்னா, நீ மேருமலையில் போய் வச்சுடு, அந்த கும்பத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் உலக பிரளயத்தில் அழிஞ்சதுக்கு பிறகு அந்த மேருமலையில் அந்த கும்பத்தை எடுத்து, கும்பத்தில் உள்ள தீர்த்தத்தை எடுத்து நம்ம வேறு இதை உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாராம் சிவபெருமான் பிரம்மாவிடம். உடனே பிரம்மாவும் அப்படியே செய்தாராம். இது நடந்த தினம்தான் மாசி மகம். கும்பத்தில் தான் உலகத்தை படைப்பதற்காக உலகப் பொருள்கள் அனைத்தையும் ஒரு கும்பத்தில் வைத்தார். ஓகேவா? அது நீரில் மிதந்து வரும்பொழுது, அதாவது எல்லாம் அப்படியே நீரில் மிதந்து அப்படியே அந்த பிரளயமானோன்னு அந்த நீரில் மிதந்து அந்த இது வந்துச்சான். அந்த கும்பத்தை இறைவன் அம்பாள் எய்து அதனுடைய மூக்குப்பகுதி, அதாவது கும்பம் தெரியும்ல எப்படி தேங்காய் இருக்குதோ அது மாதிரி தான் அதனுடைய மூக்குப்பகுதி அதாவது முன்னால் இருக்கும் கூம்பு போன்ற கோணப்பகுதி உடைந்து விழுந்ததாம். அந்த இடமே கும்பகோணம் என்ற திருத்தலமாக பெயர் பெற்றது. இப்படியே உலகம் அழிந்த நிலையில் மீண்டும் அதனை உருவாக்க அந்த அமிர்த கலசத்தை வைத்த இடத்திலிருந்து உபயோகிக்க கூறினாராம் பிரம்மாவும். அப்படியே செய்தாராம். இது நடந்த தினம்தான் மாசி மகம். ஆம், பிரம்மா மாசி மாதத்தில் மக நட்சத்திரத்தில் தோன்றிய அன்றே உலகை உருவாக்கினாராம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இப்போ கும்பகோணம் மாசி மகத்தை பற்றி பார்ப்போமா? அதாவது என்னென்னா, காசியில் பிறந்தோர் பாவம் கும்பகோணத்தில் போகுமா. அங்கே இருக்கிற பாவம் கும்பகோணத்தில் நீராடினால் போகுமா. கும்பகோணத்தில் பிறந்தோர் பாவம் மகாமக குலத்தில் நீராடினால் போகும் என்று கூறினார்கள். ஏன் இப்படி கூறுகிறார்கள் என்று தெரியுமா?
மாசிமக தினத்தன்று 14 லோகத்தில் வசிப்பவர்களும் இந்த திருக்குளத்தில் நீராடி வருவதாகவும் நான் சொன்ன மாதிரி அந்த 12 நதிகளும் கங்கா, யமுனா, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி, கோதாவரி, சராயு பெருநகை என்ற எல்லா நதிகளும் கன்னிகளும் இங்கே தன்னுடைய அவங்கள்ட்ட தான் போய் நம்ம பாவத்தை கரைக்கிறோம். ஆனால் அவங்க பாவத்தை எங்கே கரைப்பாங்கன்னு பார்த்தாங்கன்னா, அவங்களே இந்த கும்பகோணத்தினுடைய மகாமகத்தில் கழிச்சிட்டு போவாங்களாம். அது சொல்லப்படுகிறது. அதனால் இப்படி சொல்லப்படுகிறது என்பது ஐதீகமாக இருக்கிறது. சில சிறப்புகளை பார்ப்போமா? உமாதேவியார் மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் தட்சனின் மகள் தாட்சாயனாக அவதரித்தாராம். பாதாளத்தில் இருந்த பூமியை பெருமாள் வாராக அவதாரம் எடுத்து வெளியே கொண்டு வந்த நாள்தான் இந்த மாசி மகம் அன்று. இப்படியே பாருங்கள், மாசி மகத்திற்கு எவ்வளவு சிறப்புகள் உள்ளன என்பதை பார்த்தோமா? நாம் மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் தெரிஞ்சும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நிறைய பாவம் செய்வது இயல்பு. பாவம் செய்துவிட்டு பாவத்துக்கு பரிகாரம் புண்ணியம் தேடி ஒவ்வொருவரும் பல்வேறு ஆலயங்களுக்கு செல்கின்றோம். இதனால் ஏற்படும் தோஷத்தை போக்கிக் கொள்வதற்காக ஜபம், தபம் போன்ற பல்வேறு பரிகாரங்களையும் செய்கிறோம். மாதங்களின் மகத்தான மாதம் என்று அழைக்கப்படுவது மாசி. இந்த மாசி மாத நாட்களில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரதம் இருந்து இறைவனை நாம் வழிபடலாம். நமக்கு குலதெய்வம், இஷ்ட தெய்வங்களை வழிபடுவதால் எல்லாவித தோஷங்களும் பாவங்களும் விலகி குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுவது என்பது ஐதீகம். பார்த்தோம் என்றால் சிவ சிந்தனையுடன் சிவன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு விரதம் இருந்து பக்தியுடன் கடவுளை தரிசித்து வந்தால் குழந்தை பேறு உண்டாகும். மேலும் மாசி மாத வளர்பிற பஞ்சமி திருநாள் கலைவாணிக்கு உகந்த திருநாள் என்கிறோம். அதனால் பல்வேறு ஞான நூல்கள் இந்து மதம் முழுவதும் சரஸ்வதி அந்தாதி போன்ற துதிப்பாடல்களை பாடி இந்த நாளில் நாம் வழிபடலாம். ராசியில் சந்திரனும் குரு பகவானும் இணைந்து இருந்தால் அது மகாமகம் என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் சொல்லுவோம்ல, இந்த மகாமகம் தான் 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழும். சில நேரங்களில் 11 வருடங்களில் இந்த மகாமகம் ஏற்படும். இதனை தான் இளைய மாமாங்கம் என்பார்கள். தோறும் வருவது மாசி மகம். நான் சொன்ன மாதிரி சந்திரனும் குரு பகவானும் இணைந்து வருவது 12 வருடத்திற்கு ஒரு முறை தான் வருமா. அதனால தான் மகாமகம் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் இப்போ உங்களுக்காக இதெல்லாம் பார்த்து எழுதி சொல்கிறதுனால தான்மா இப்போ எனக்கே எல்லாமே தெரியுதுடா கண்ணா. அதனால் எல்லாரும் பயன்பெறுமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன். அதாவது பங்குனி உத்தரம், தைப்பூசம் என்றால் முருகனுக்குரியது, சிவராத்திரி என்றால் சிவனுக்குரியது, நவராத்திரி என்றால் அம்மனுக்குரியது, ஏகாதசி என்றால் பெருமாளுக்குரியது என்பதை போல் மாசிமகம் எந்த தெய்வத்திற்குரியது என்று நிறைய பேர் கேட்கலாம். அதாவது மாசிமகத்தின் மகத்துவம் என்பது பலருக்கு தெரியாமலே உள்ளது. மாசிமகத்தென்று எந்த தெய்வத்தை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பார்ப்போமா? அதாவது தாட்சாயினி அன்றைக்கு மாசிமகத்தில் தோன்றதினால் அம்மனை கட்டாயம் வழிபட வேண்டும். பெருமாளுக்கு ஒவ்வொரு கோயிலும் தீர்த்தவாரின்ற ஒரு பூஜை சிறப்பாக நடைபெறுவான். ஏன்னா ஒவ்வொரு கோயிலையும் தெப்பம் குளம்லாம் இருக்கும்ல, அந்த தீர்த்தவாரியில் பெருமாளுக்கு அதில் கூட சிலவங்க போய் குளித்து தன்னை புனிதமாக்கிக்குவாங்களாம். இல்லை அங்கேயும் போக முடியாத வீட்டிலையே நான் தலையில் தண்ணியை ஊற்றிக்கிட்டு அதை கும்பகோணமாக குளமாக நினச்சி அதையும் நம்ம அதையும் குளிச்சுட்டு நம்ம புனிதப்படுத்திக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் மாசிமகம் என்பது சிவனுக்கும் உரியது, முருகனுக்கும் உரியது, அனைத்து தெய்வங்களுக்கும் உரியது. ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு வித புனிதத்தை அடைந்திருக்கிறார்கள் இந்த மாசிமகத்தன்று. ஏனென்றால் நாம் இந்த மாசிமகத்தன்று நாம் பித்ருக்கடன் கூட செலுத்தலாமா, ஏழை எளியவர்களுக்கு எவ்வளவோ ஏதாவது உதவிகள் செய்யலாமா, எல்லாமே இருமடங்காக பெருகிக்கொண்டே வரும் என்பது ஐதீகம். அதேபோல் நாம் மாசிமகத்தன்று குலதெய்வத்தை வழிபடுவதும் தரிசிப்பதும் மகத்தான பலன்களை அளிக்கும். இப்படியே மகாவிஷ்ணு, உமாகேஸ்வரர் மற்றும் முருகன் ஆகிய 3 தெய்வங்களையும் வழிபட்டால் இந்த பிறப்பு மட்டுமல்லாமல் முன் ஜென்மங்களை செய்த பாவங்கள் அனைத்தும் விலகி ஓடும். ஆக மொத்தம் மாசி மகம் அன்று அனைத்து தெய்வங்களை வழிபடலாம். இந்த வருடம் மாசி மாதம் 24/2/2024 வருகிறது. அனைவரும் ஏதோ நம்மளால் முடிந்ததை செய்து நம்மளால் முடிந்ததை அடுத்தவங்களுக்கு உதவி நாம் புண்ணியத்தையும் பலனையும் சேர்த்து கொள்ளலாம். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.